மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவரை தேர்வு செய்யும் குழுவில் மத்திய அரசின் பிரதிநிதிக்கும் இடம் என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தேடுதல் குழு தொடர்பான விதிகளை திருத்தம் செய்தது தற்பொழுது மத்திய அரசு. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிசிபி மாநில தலைவர் தேர்வு விதிகளில் தற்பொழுது மத்திய அரசு திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணே. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதிகளில் மாற்றம் செய்து மத்திய அரசு தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவரை மாநில அரசே நியமிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் விதிகள் இருக்கக்கூடிய நிலையில் இனி மத்திய அரசு அதிகாரி ஒருவரும் இடம்பெறும் 5 பேர் கொண்ட தேடுதல் குழுவால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் பரிந்துரைக்கப்படுவார் என மத்திய அரசு புதிய விதிகளை கொண்டு வந்திருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலும் மாநில அரசுகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவரை நேரடியாக நியமிக்கும் தேடுதல் குழுவில் மத்திய அரசு பிரதிநிதியும் இடம்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவரை மாநில அரசே தேர்ந்தெடுத்து அவரை நியமனம் செய்யும். ஆனால் இனி வரும் காலங்களில் மத்திய அரசின் சார்பான பிரதிநிதியும் அதில் இடம்பெறுவார் எனவும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விதிகள் உள்ள நிலையில் மத்திய அரசு அதிகாரி ஒருவரும் இடம்பெறக்கூடிய 5 பேர் கொண்ட தேர்தல் குழுவால் மட்டுமே அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற விதியையும் மத்திய அரசு தரப்பில் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.